கடப்பா மாவட்டத்தில் அமைந்துள்ள கந்திக்கோட்டாவின் பிரமிக்கத்தக்க கோட்டை மதில் நம்மளை வரவேற்கிறது. உள்ளே அழகிய காவல் கோபுரம். அதை கடந்து சென்றால் மகாதேவ நாராயணசாமி கோவில். இங்கு அமைந்துள்ள அழகிய கலநயம் கொண்ட மண்டபங்களையும் தூண்களையும் இப்பொழுது நாம் கண்டு மகிழ்கிறோம். இதைத் தொடர்ந்து அமைந்துள்ளது உணவு கிடங்கு மற்றும் சிறைச்சாலை. அதை நாம் கடந்து சென்றோம் என்றால் முகலாய கட்டடக்கலையை அதன் சிறப்பம்சங்களையும் காணலாம். இதைத் தொடர்ந்து அமைந்துள்ளது பரந்து விரிந்து இருக்கும் எரமலா ஹில்ஸ் மற்றும் பெண்ணா நதியின் அழகிய தோற்றம். இது ஒரு இயற்கையாக அமைந்துள்ள ஒரு வரப்பிரசாதமாகும். இதன் நதிக்கரையில் தான் கந்திக்கோட்டை அமைந்துள்ளது. இப்பொழுது நாம் காணும் இடத்திற்கு இடதுபுறத்திலே நாராயணசாமி கோவில் அமைந்துள்ளது. கோவிலில் இப்பொழுது பூஜை இல்லை. மற்றபடி நாம் உள்ளே சென்று அதன் கலைநயங்களை கண்டு மகிழலாம். இதை அடுத்து மிகவும் முக்கியமான பிரசித்தி பெற்ற கந்திக்கோட்டா பள்ளத்தாக்கு என்று அழைக்கப்படுகின்ற இடத்தை தான் இப்பொழுது நாம் காணுகிறோம். இது இந்தியாவிலேயே அமைந்திருக்கின்ற மிகப்பெரிய பள்ளத்தாக்கு. இது எர்ராமலைக்கும் பெண்ணா நதியிலும் இடையே அமைந்துள்ளது. இதன் அகலம் 100 மீட்டர் ஆகும். இதனுள்ளே படகு சவாரியும் நைட் சஃபாரியும் அமைந்துள்ளது. இங்கே சுற்றுலா பயணிகள் வந்து தங்கி இரவு அழகையும் இயற்கை காட்சிகளையும் ரசித்து செல்கின்றனர். இந்த பெண்ணா நதி கரையில்தான் கந்திக்கோட்டை அமைந்துள்ளது. இது அமெரிக்காவிலே அமைந்துள்ள பள்ளத்தாக்குக்கு அடுத்தபடியாக கிராண்ட் பள்ளத்தாக்கு என்று கூறுகின்ற பள்ளத்தாக்கு அடுத்தபடியாக மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு பள்ளத்தாக்காகும். இதை காண நாம் உண்மையிலேயே கொடுத்து வைத்திருக்க வேண்டும். இதன் கரையிலே இப்பொழுது நீங்கள் பார்க்கிறீர்கள். இந்த பக்கம் கோட்டையின் இடிபாடுகளையும் காவல் கோபுரத்தையும் இப்பொழுது நீங்கள் காணுகின்றீர்கள். மற்றும் இந்த பக்கம் வந்தால் நாம் கோட்டை நிலைப்பாடுகளை நீங்கள் காண்கிறீர்கள். இது ஒரு தேசிய நினைவு சின்னமாகும். அனைவரும் கண்டு மகிழ வேண்டிய அற்புதமான இயற்கை சூழல் கொண்ட ஒரு சரித்திர புகழ்பெற்ற இடம்.